அப்பா இருக்கும் போது அப்பா கதை கேட்டு ஓகே பண்ண படம் இது. அப்பா எப்பயுமே சொல்லுவார், அண்ணன் தம்பிங்க எப்பயும் ஒற்றுமையாக இருக்கணும்ன்ட்டு. எங்கள் அப்பாவோட வார்த்தைக்கு மதித்து, அதனால் இன்னைக்கு வந்து என் தம்பிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்னு இந்த வந்திருக்கேன். அப்பா சொன்னது ஒன்று ரொம்ப நல்ல ஞாபகம் வந்துச்சு. அப்பா கள்ளழகர்ல யானை கூட இருக்கும்போது அவர் தான் டெய்லி சாப்பாடு ஊட்டி விடுவார். அப்பா அது கூட ஃபுட்பால் விளையாடுவாருன்னு சொன்னார். சரி நம்மளும் பண்ணி பார்ப்போன்ட்டு அதுக்கு ஸ்வீட்டு பழம் டெய்லி அதுக்கு சாப்பாடு ஊட்டி விட ஆரம்பித்தேன். அப்போ சொல்லுவார் என்கிட்ட, இந்த மாதிரி யானை வந்து ரொம்ப பாசமானது, நீ அதை விட்டு உன்கிட்ட ஒன்ஸ் அட்டாச் ஆயிருச்சுன்னா அதை நீ விட்டு பிரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படும். அது யார் எப்படி சொல்கிறோம் எனக்கு தெரியல. நான் எப்பயுமே சொல்லுவேன் எல்லா மேடையிலும், எங்கள் அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஃபேன் நான் தான். எல்லாருக்கு வீட்லேயும் ஒரு நாய்க்குட்டி இருக்கலாம், ஒரு பூனை இருக்கலாம். அதுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அதே தான் எனக்கு ஏன் யானை இந்த படத்தில் 100 ஃபீட்லேருந்து ஆக்ஷன். நாங்கள் கேப்டன் வந்து இல்லை டூப்லாம் போடலாமா என்னன்னு கேட்டுட்டு இருக்காரு. இவர் ஜம்ப் பண்ணிட்டான் மேலே இருந்து. எல்லாரும் என்ன இந்த மாதிரி அப்பாவை பார்த்த மாதிரி இருக்குன்றாங்க. எனக்கு அது தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட் இந்த படத்தில் கொடுத்துருக்கேன். இன்னும் பெட்டராக பண்ணிட்டே வருவேன், இன்னும் பெட்டர் ஆயிட்டே வருவேன் கண்டிப்பாக. எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டு மனைகள் ரெடியில்ஸ், மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755. அனைவருக்கும் வணக்கம். இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஆட் மேன் அவுட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. ஏன்னா மாமாவும் சரி ப்ரொடியூசராக இருந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. அம்மாவும் சரி சின்ன வயசுலேருந்து சின்ன வயசுல கல்யாணத்து ஆரம்பத்துலேருந்து அப்பாவோட பல கதைகள் கேட்டிருக்காங்க. எல்லாத்துலேயும் இருந்து அரசியலுக்கு வந்தாங்க. ஆனால் நான் எந்த விஷயமும் இல்லாமல் கேப்டனை மட்டுமே பார்த்து ஒரு ரசிகராக, கேப்டன் எப்படி எங்கள் அப்பாவை தாண்டி ஒரு ரசிகராக சின்ன வயசுல அப்பாவை நான் பார்த்துட்டு இருப்பேன். இந்த வாட்டி என்னை ஒரு சினிமா மேடைக்கு கூப்பிட்டு பேச வைக்கும்போது உண்மையிலேயே எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது, ஷையாக இருக்குது. நீங்கள் இங்கே இருக்கணுமா நான் அப்படின்ட்டு எனக்கு இருக்குது. இருந்தாலும் சண்முக பாண்டியன் ஒரு அண்ணன் இருக்கிறதுனால அப்பா எப்பயுமே சொல்லுவார், அண்ணன் தம்பிங்க எப்பயும் ஒற்றுமையாக இருக்கணும்ன்ட்டு. எங்கள் அப்பாவோட வார்த்தைக்கு மதித்து, அதனால் இன்றைக்கி வந்து என் தம்பிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்னு இந்த வந்திருக்கேன். படைத்தலைவன் படம் ஆரம்பத்துலேருந்து கதை கேட்கறதுலேருந்து நம்ம பார்த்திபன் சாராக இருக்கட்டும், அன்பு சாராக இருக்கட்டும், எல்லாரும் வந்து கதை சொல்கிறதுலேருந்து நானும் தம்பியும் இந்த கதைகள் கேட்டிருக்கோம். உண்மையிலேயே ஒரு நல்ல படம், நல்ல கதை. படைத்தலைவன் நிச்சயம் எல்லாரும் சொல்கிற மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு படமாக படைத்தலைவன் இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, யார் எப்படி சொல்கிறோம் எனக்கு தெரியல. நான் எப்பயுமே சொல்லுவேன் எல்லா மேடையிலும், எங்கள் அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஃபேன் நான் தான். அப்படின்றதான் கேப்டன் பிரபாகர் அப்போ இருக்கும் இந்த அப்பாவுக்கு நான் தான் சொல்லுவேன். அதே மாதிரி ஷம்முக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ரசிகராக நான் தான் சொல்லுவேன். ஏன்னா அவன் பண்ண சகாப்தமாக இருக்கட்டும், மதுரை வீரனாக இருக்கட்டும், இப்போ பண்ண படைத்தலைவனாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வர கொம்பு சீவியாக இருக்கட்டும், எத்தனையோ படங்கள் பண்ணாலுமே அந்த சகாப்தம் மலேசியாவில் ஒரு ஷூட்டிங் ஷூட் பண்ணும்போது 100 ஃபீட்லேருந்து ஆக்ஷன். நாங்கள் கேப்டன் வந்து இல்லை டூப்லாம் போடலாமா என்னன்னு கேட்டுட்டு இருக்காரு. இவர் ஜம்ப் பண்ணிட்டான் மேலே இருந்து. எந்த பயமும் இல்லாமல் ஒரு 19 வயசு பையனாக இருக்கும்போது எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் அங்கேருந்து ஜம்ப் பண்ணிட்டாப்புல. ஸோ அப்பாவுக்கே வந்து பயம் வந்துருச்சு. என்ன நீ பார்த்து குதிச்சிட்ட, நான் டூப் போடலாம் ஏதாச்சும் ரோப் கட்டலான்னு நீ பார்த்து தைரியமாக குதிச்சிட்ட அப்படின்ற போது ஷமு சொன்னாப்புல, கருப்பனையில படத்தில் ஹெலிகாப்டர் நீங்கள் ரோப்பே இல்லாமல் தொங்கிட்டு வந்தீங்களே, அது எங்களுக்காக பண்ணும்போது உங்கள் மகன் நான் வரும்போது உங்களுக்காக நான் 100 மாடியிலும் குதிக்கிறது எனக்கு என்ன, எனக்கு எந்த அச்சமும் இல்லை, உங்களுக்குள்ள அதே ரத்தம் தான் எனக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு ஷம்மு சொல்லும்போது உண்மையிலே அந்த இடத்துல நான் வேந்து பார்த்தேன். அதே மாதிரி சகாப்தம் ஒவ்வொரு ஷாட்டுமே தம்பி எப்படிலாம் ஃபைட் பண்ணியிருக்கான்ட்டு எனக்கு தெரியும். கேப்டன் எங்கேயும் போல, அவர் படத்தில் நீங்கள் பாருங்கள், கேப்டன் திரையில் தெரிவார். நம்ம மாமா சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு படம் சகாப்தம் கார்த்திக் ராஜா சார் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் இசைஞானி இளையராஜா சார் இசையமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொம்பு சிவி யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காங்க. கேப்டன் சொல்லுவார், ஃபஸ்ட்டு படம் எனக்கு எந்த மியூசிக் டைரக்டர் வேணால் எனக்கு ராஜா சார் ஃபேமிலியிலேருந்து தான் ஒருத்தர் இசையமைக்கணும் அப்படின்னு சொன்னால்தான் அன்றைக்கி கார்த்திக் ராஜா சார் இருந்தார். இன்றைக்கி இசைஞானி இளையராஜா சார், நெக்ஸ்ட்டு யுவன் சங்கர் ராஜா சார். இது ஒரு பிளெஸ்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இளையராஜா சார் வந்து சத்ரியனாக இருக்கட்டும், எத்தனையோ பிஜிஎம் கேப்டனுக்கு போட்டு இன்றைக்கும் நம்மளுக்கு அந்த இன்ஸ்டாகிராமில் ரீல் பார்க்கும்போது இன்றைக்கும் நம்மளுக்கு நரம்பு முறுக்கி ஏறும். ஜிம்முக்கு போகிறப்போ அந்த சத்ரியன் பிஜிஎம் கேட்டு தான் இன்றைக்கும் நம்ம போவோம். அந்த மாதிரி எவர்கிரீன் சாங்ஸ்
கொடுத்துருக்காரு. இன்னைக்கு அடுத்த தலைமுறையாக வர சண்முக பாண்டியனுக்கு அவர் கொடுக்கறது வந்து எனக்கு ஒரு பிளெஸ்டான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த மேடையில் இருக்கும் எல்லாருமே என்னோட சீனியர்ஸ், என்ன பேசுறதுன்னு தெரியல. அதனால உங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் கேட்குறது, ஷம்முவை பிளெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே இந்த நேரம் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முருகதாஸ் சார் வந்து நான் சின்ன வயசுலேருந்து ரமணா படத்துல இருந்து நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். முதல்ல கஜினி ஹிந்தி படம் லான்ச் ஆகும்போது ஆடியோ லான்ச் பண்ணிட்டு அந்த சீடியை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தார். அப்புறம் 2 பேருமே கேப்டன் தரையில் உட்காந்து அந்த படத்தை பார்த்துட்டு இருந்தார். அப்போ முருகதாஸ் அண்ணனும் தரையில் உட்காந்து அந்த சாங்ஸ் எல்லாமே போட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த அனுபவம் எனக்கு இருக்கு. பொன்ராம் சாரும் சசிகுமார் சாரும் இப்போ தற்சமயமாக ஷம்முகோட படம் பண்ணுறப்போ பழக ஆரம்பித்தேன். உண்மையிலேயே எப்படி நீங்கள்லாம் கேப்டனை சொல்கிறீங்களோ அதே மாதிரி நான் சசிகுமார் சார் மாதிரி நான் பார்க்குறேன். ரொம்ப டவுன் டு எர்த்தாக அவர் பழகிறதும், அவர் என்கிட்ட சில டாக் விஷயங்கள்லாம் என்கிட்ட பேசுகிறதும், அந்த மாதிரி பல விஷயங்கள் சசிகுமார் சார் நான் பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி நான் எந்த ஷம்மு பொன்ராம் சார் படம் கொம்பு சிவிக்கு போகும்போது கூட செட்டில் பொன்ராம் சார் வந்து அவ்வளோ ஆக்டிவாக அந்த ஷார்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தார் ஒரு போலீஸ் செட்டப்பில். அங்கே போய் பார்க்குறப்போ எனக்கு ஒரு தனி மரியாதை கொடுத்து என்னையும் அரவணைச்சு அந்த இடத்துல உட்கார வச்சு என்னையும் இப்படி பாருங்கள் தம்பி இப்படி நடிக்கிறார், இந்த ஷாட் இப்படி இருக்கு, எனக்கு ஒவ்வொன்றுமே சொன்னார். அதனால் பொன்ராம் சாருக்கும் நீங்கள் வந்திருக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஆர்டிஸ்ட் மேலே ஸ்பெண்ட் பண்ணுறதோட ஃப்ரேமில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு படமும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி படைத்தலைவன் பார்க்கும்போது ஒளிப்பதிவா சதீஷ் சார் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் உண்மையிலேயே சூப்பராக செஞ்சுருக்காரு. நேரத்தில் அவருக்கும் நான் என்னோட விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பார்த்திபன் அண்ணன் கதை சொல்லிட்டு வரும்போது முதல்ல அவர் நட்பை துணை முடிச்சுட்டு வந்து கதை சொல்கிறப்போ அவர் மேடையில் என்ன பேசுகிறோம் அதே தான் வீட்லேயும் சொன்னார். கேப்டன் பிரபாகர்னு டைட்டில் வச்சிருக்கேன்ட்டு, அது கிடைக்கலன்ட்டு. அது கேப்டன் பிளெஸிங்கான்னு தெரியல, அது எங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன் அந்த டைட்டில் ஃபியூச்சரில். அதே மாதிரி அன்பு அண்ணன் ஆரம்பத்திலிருந்து ஷம்மு ஒரு தம்பியாவே அவர் பார்த்துட்டு இருந்திருக்கு, அவர் ஹீரோவா பார்க்கல. அதே மாதிரி ஷம்மு அன்பு அண்ணனோட ஒரு பிரதரா தான் பழகிட்டு இருந்தாங்க. எப்பயோ ஃபோன் போட்டாலும் சொல்லுங்க பிரதர், என்ன பிரதர் எந்த விஷயம் எப்போ வரணும் ஷாட்டுக்குன்னு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே 2 பேருமே ஒரு பிரதர்லி ஃபீலிங்கா பேசிட்டு இருந்தாங்க. அது ஒரு வெளிப்பாடு தான் அந்த ஃப்ரேம்ல உங்களுக்கு தெரியுது. ஷம்மு எவ்வளவு உழைச்சிருக்காரோ அவரை சொல்றது ஒரு அண்ணன் போல சொல்றதுன்னு தம்பி அங்க கேட்டிருக்காரு. அதே மாதிரி கஸ்தூரி ராஜா சார் அவர் இந்த படத்துல உண்மையிலேயே நல்லா நடிச்சிருக்காரு. என் வீரமலைஞ்ச மண்ணில இருந்து எனக்கு அவர் தெரியும். அது கஸ்தூரி ராஜா அப்படின்ற பேர் எப்படின்னா திருப்பதியில ஷூட்டிங் ஃபுல்லா அங்க போயிட்டு பேர் எனக்கு கேட்டுட்டே இருக்கும். அந்த பேர் எனக்கு ஆழமா மனசுல பதிஞ்சிருச்சு. பிறகு தனுஷ் சாரும் செல்வராகவன் அண்ணனும் வரும்போது கஸ்தூரி ராஜாவோட அப்பா அப்படின்னு வரும்போது இன்னைக்கு அவரு ஷம்மு கூட நடிக்கிறப்போ அதுவும் ஒரு பெருமையான விஷயமா அதை நான் கருதுறேன். ஃபைனலா ஹீரோயின் என்னை பிரபா அண்ணான்ட்டீங்க, எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசு இல்லை. நல்லா நடிச்சிருக்கீங்க. கேப்டன் நீங்க பார்க்க ஆஃபீஸ் வரும்போது உங்களுக்கு இன்னும் வச்சு, அதனால எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னோட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியா கேப்டன் ஃபேன்ஸுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். அந்த கடைசியில அந்த கேப்டன் கண்ணு காமிக்கும் போது எனக்குலாம் அழுக வந்துருச்சு. ஆனா எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டு சிரிச்ச முகத்தோட நிக்கிறேன். நான் அரசியல் மேடையில சொன்னதுதான் DMDK 2.0 ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு. அது ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க பாப்பீங்க. வெறும் அரசியல் மேல இந்த சினிமாலையும் DMDK 2.0 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுனா நீ ஷம்மு ஒரு பக்கம் வருவாப்புல, நம்ம கட்சி ஒரு பக்கம் வளரும், நம்ம நினைச்ச கொள்கைகள் ஒரு பக்கம் வளரும். கேப்டன் விட்டுட்டு போன பணிகள் எல்லாமே நம்ம ஒன்று விடாம செய்வோம். அது சினிமாவாக இருந்தாலும் சரி, மக்கள் பணியாலும் சரி, அரசியல் இருந்தாலும் சரி. அதனால எல்லாமே இன்னைக்கு நாங்கள் இங்கே நிற்கிறோம், இந்த மேடையில இருக்கிறோம், எல்லாத்துக்குமே அது காரணம் எங்க அப்பா, எங்க கேப்டன் மட்டும்தான். அவர் இல்லாத இந்த நேரத்தில் மக்களாக நீங்களும், பத்திரிகை நண்பர்கள் நீங்களும், என்னோட தம்பி உங்களோட சண்முக பாண்டியனை நீங்க வளர்த்து விடணும். அரசியல் மேல முதல்ல கேப்டன் வந்து என்னை போ அப்படின்னு சொன்னாரு. அப்ப வந்து என்னோட தொண்டர்களும் ரசிகரும் கூட இருக்காங்க, தைரியமா போன்னு சொன்னாரு. அதே மாதிரி இன்னைக்கு சினிமா உலகத்துல சண்முக பாண்டியன் வர்றப்போ மக்களும் பத்திரிகை நண்பர்களும் டெக்னீஷியன்ஸ் கூட இருக்க நம்பிக்கையில இன்னைக்கு சண்முக பாண்டியன் உங்களுக்கு முன்னாடி நாங்க அமைச்சிருக்கோம். நாங்க எந்த ஃபிலிம் எந்த ஷூட்டிங் நாங்களாம் வரமாட்டோம், உங்களை நம்பி அமைச்சிட்டோம். இனி அவர் உங்க ஹீரோ. கேப்டன் எங்க சொத்து இல்ல, பொது சொத்து. அந்த பொது சொத்தோட வாரிசு சண்முக பாண்டியனும் உங்க சொத்து. அதனால சண்முக பாண்டியன் மிகப்பெரிய ஹீரோவாக்குறது எங்க ஆசையை தாண்டி கேப்டனோட ஆசை. கேப்டனோட ஆசை என்னமோ அது உங்களோட கிட்ட நான் கொடுக்குறேன். அதனால நிச்சயம் சண்முக பாண்டியன் மிகப்பெரிய ஹீரோவா வரணும். நீங்க கொடுப்பீங்கன்னு நம்புறேன். கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்கள் கடமை. திரும்பியும் சொல்றேன், சண்முக பாண்டியன் மிகப்பெரிய ஹீரோவா வரணும், கொடுப்பது உங்கள் கடமை. அதே மாதிரி MC கவிதா
காவ்யா அவங்களுக்கும் இந்த நேரத்தில் எனக்காக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. பல இடத்துல அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் எனக்காக அவங்க நேரத்தை செலவு செஞ்சு எனக்காக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தது அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வெளியே வருகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் சேனல் யூடியூப் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கட்சிக்காரங்க எல்லாருக்கும். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸான படம். ஏன்னா அப்பா இருக்கும் போது அப்பா கதை கேட்டு ஓகே பண்ண படம் இது. அதே மாதிரி அப்பாவோட பிறந்த நாள் அன்னைக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் ரிலீஸ் பண்றோம். அப்பா இருக்கும் போதே நீங்க ட்ரெய்லர்ல பார்த்த அந்த 2 ஃபைட் சீக்வன்ஸையும் அப்பா ஃபுல்லா பார்த்துருக்காரு. அப்பா நல்லா வந்திருக்குன்னு அவர் வாயால சொன்னாரு. அதனால எனக்கு இது ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். அதே மாதிரி அன்பு பிரதர் வந்து எனக்கு டே 1 என்ன கதை சொல்லி இது இப்படிதான் பிரதர் மாதிரி தான் அவுட்புட் என்ன வரும்னு சொன்னாரோ அதை எக்ஸாக்டா கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ பிரதர். கேமராமேன் சார் ரொம்ப அருமையான ஒர்க் பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த செட்டில் வந்து ஒரு ஒரு பயமோ இல்லை நான் பண்ணுறது சரியோ தப்போ இல்லை யாசிடுவாங்களோன்னு எனக்கு எந்த ஒரு கில்ட் ஃபீலோ ஒரு தப்பான ஃபீலோ கேமராமேன் சைடாக இருக்கட்டும் இல்லை டைரக்ஷன் சைடாகவே எனக்கு கொடுக்கல. ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்னை வச்சு அவ்வளோ அருமையாக என்கிட்ட இருந்து வேலை வாங்கியிருக்காங்க. யானை என்னோட படத்தில் என்னோட நண்பன் மணியன். நானும் அதுவும் வந்து நீங்கள் எல்லாரும் நினச்சிருக்கலாம் இந்த மாதிரி யானை கூட ஒரு 20 நாள் 30 நாள் ப்ராக்டிஸ் எடுத்து இது பண்ணலான்ட்டு. ஆனால் என் டைரக்டர் சார் அதெல்லாம் உடலை. ஃபர்ஸ்ட் டே பூஜை நடந்து முடிஞ்ச 2வது நாள் பிரதர் இன்னைக்கு உங்களுக்கு ஃபைட் ஓகே ஃபைட்டு தானேன்ட்டு போய் பார்த்தா 5 யானையை நிற்க வச்சிருக்காரு. நான் கூட ஏதோ விளையாட்டுக்கு சொன்னார், இல்லை பிரதர் நீங்கள் யானை கீழே வரணும் வந்து ஒருத்தர் அடிக்கணும்னு. சரி பிரதர் சும்மா விளையாட்டுக்கு தானே ஏதோ சரின்னு விட்டேன். பார்த்தா நிஜமாலே ஃப்ரேம் அதுக்கு தான் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே நான் யானைக்கிட்ட நான் பழக ஆரம்பித்தேன். அதுதான் எனக்கு டே 1. அப்போ தான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் யானையை பார்க்குறேன். அங்கே தான் பழக ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு அப்பா சொன்னது ஒன்று ரொம்ப நல்ல ஞாபகம் வந்துச்சு. அப்பா கள்ளழகர்ல யானை கூட இருக்கும்போது அவர் தான் டெய்லி சாப்பாடு ஊட்டி விடுவார். அப்பா அது கூட ஃபுட்பால் விளையாடுவாருன்னு சொன்னார். சரி நம்மளும் பண்ணி பார்ப்போன்ட்டு அதுக்கு ஸ்வீட்டு பழம் டெய்லி அதுக்கு சாப்பாடு ஊட்டி விட ஆரம்பித்தேன். அப்போ சொல்லுவார் என்கிட்ட, இந்த மாதிரி யானை வந்து ரொம்ப பாசமானது, நீ அதை விட்டு உன்கிட்ட ஒன்ஸ் அட்டாச்ட் ஆயிருச்சுன்னா அதை நீ விட்டு பிரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படும் அது அப்படின்னாரு. நான் அது அப்போ எனக்கு தெரியாது. இங்கே நான் ஒரு யானையோட நடிக்கும் போது தான் அது எனக்கு தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு போகும்போது யானை 2 நாள் சிக்காச்சு. நாங்கள் திருப்பி அடுத்த ஷெட்யூல் வரும்போது அதுக்கு என்ன ஞாபகம் இருக்குமோ இருக்காதோன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் அது என்னை பார்த்தோன்னே ஓடி வந்து என்கிட்ட நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிது. ஸோ அந்த பாண்ட் எனக்கும் அந்த யானைக்கும் ரொம்ப நல்லா கிரியேட் ஆச்சு. முருகதாஸ் சார் சொன்னார், எங்கேயோ படித்தேன் அப்பா இந்த மாதிரி முடிஞ்சா யானையை வாங்கிட்டு வரலான்னு சொன்னாருன்ட்டு. அதே தான் நானும் என் டைரக்டர்கிட்ட கேட்டேன், தமிழ்நாட்டில் அலோவ் பண்ணாங்கன்னா சொல்லுங்கள், நான் மணியனை கையோட கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு. நீங்கள் படத்தில் பார்த்தா தெரியும், எனக்கும் அந்த யானைக்கும் உள்ள பாண்ட் வந்து ரொம்ப உண்மையாக க்ளோஸாக இருக்கும். படைத்தலைவன் வந்து நீங்கள் மற்ற எந்த படத்தோடையும் நீங்கள் கம்பேர் கூடயோ மற்ற எந்த படத்தோடையும் கம்பேர் பண்ண முடியாது. இது கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை. ஒரு யானைக்கும் ஒரு அதோட ஃப்ரெண்டுக்கும் இருக்கிற கதை. இது நீங்கள் வந்து எல்லாருமே எப்படி நீங்கள் ரிலேட் பண்ண முடியும்னா, உங்கள் எல்லாருக்கு வீட்லேயும் ஒரு நாய்க்குட்டி இருக்கலாம், ஒரு பூனை இருக்கலாம். அதுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, அதே தான் எனக்கு ஏன் யானை இந்த படத்தில். ஸோ இது எல்லாருக்குமே நல்லா ரிலேட் ஆகும். எல்லாரும் என்ன இந்த மாதிரி அப்பாவை பார்த்த மாதிரி இருக்குன்றாங்க. எனக்கு அது தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட் இந்த படத்தில் கொடுத்துருக்கேன். இன்னும் பெட்டராக பண்ணிகிட்டே வருவேன், இன்னும் பெட்டர் ஆகிட்டே வருவேன் கண்டிப்பாக. அதே மாதிரி சசிகுமார் சார் தான் சொன்னார், நான் அவர் இதில் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன்ட்டு. இந்த படத்தில் வந்து கேமரா முன்னாடி ஒரு பயம் இல்லாமல் நடிக்கிறதுக்கு ஒரு காரணம் சசிகுமார் சார் தான். ஏன்னா நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் திருப்பி ஒரு கேமரா முன்னாடி வந்து நிற்கிறேன், ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னும் போது யாராக இருந்தாலும் ஒரு கேமரா முன்னாடி அத்தனை பேர் முன்னாடி நடிக்கணுன்றது அப்போ வந்து ஒரு பயம் இருக்கும். அது எனக்கு கம்ப்ளீட்டாக எதுவுமே இல்லாமல் அன்னைக்கு ஒரு 4 நாள் ஷூட் எடுத்தார். அவர் கொடுத்த கான்ஃபிடென்ட்னால தான் எனக்கு இந்த படம் நல்லா ஃப்ரீயாக பண்ண முடிஞ்சுது. அதனால தான் எனக்கு பொன்ராம் சாரோட படமும் ஒரு இது இல்லாமல் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி பொன்ராம் சாரோட படத்துலையும் நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து அவரையும் என்னை ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு. இப்போ நான் எப்படி இவரை பிரதர்ன்றேன்னா நான் அவரை சாருன்னுவேன்.
ஆனால் அங்கேயும் நாங்கள் வந்து இப்போ அவர் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் எப்படி எடுத்தாரோ அதை சொல்லிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் பேசி காமெடி கிரியேட் பண்ணுவோம், நாங்கள் அப்படி தான் நாங்கள் இது பண்ணுவோம், நீங்களும் பழகிடுவீங்க அப்படின்னாரு. நிஜமாலே அதே மாதிரி தான் போச்சு, இன்னும் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் ஒரு காமெடி சீக்வன்ஸ் எடுத்தாலும் சரி, ஃபைட் எடுத்தாலும் சரி, மொத்த ஆர்டிஸ்ட் பொன்ராம் சார் எல்லாம் ஒன்றா உட்காந்து ஒரு சீனை பேசிட்டு தான் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ சார். முருகா சார், நீங்கள் சொன்னீங்க கேப்டன் பிரபாகரன் நீங்கள் நிறையா ரிப்பீட் ஆடியன்ஸாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்ட்டு. நான் அப்படி பார்த்த படம் வந்து ரமணா சார். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நீங்கள் ரமணா 2 என்னை வச்சு எடுக்கணுன்றீங்க. தேங்க்யூ ஸோ மச். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ சார். ஏன்னா என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட், நான் ரமணா அம்மா கிட்ட கூட சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நிறையா இன்டர்வியூ இருக்காங்க, உனக்கு ரீமேக் பண்ணணுன்னா எந்த 2 படம் இல்லை எந்த இது படம்னா எனக்கு ஃபஸ்ட்டு சத்திரியன்வேன், அதுக்கு அடுத்து எனக்கு ரமணா தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அதே மாதிரி கேமராமேன் சார், நீங்கள் என்னென்னமோ நீங்கள் சொல்லி நம்ம ஷூட்டிங்கில் நிறையா பண்ணியிருக்கோம், பட் அவுட்புட் நான் இப்போ பெரிய ஸ்க்ரீன் ஆர்டினரி சார், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார். அண்ட் இதில் நாங்கள் ஷூட்டிங் நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். எப்படின்னா இந்த ரெயின் சீக்வன்ஸ் ஃபைட்டு பார்த்தீங்க இல்லையா, அது நாங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெயின் இருக்காது, நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்தோம், ஃபைட் சீக்வன்ஸ் செட் பண்ணிட்டாங்க, திடீர்னு மழை பெஞ்சது, ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். டெய்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் இருக்குமா, 5-6 நாள் டெய்லி காலையில் 5 மணிக்கு நானும் டைரக்டர் அப்படியே வெளியே ஸ்க்ரீனை மழை பெய்யுமா பெய்யாதான்ட்டு. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். நான் கேட்டேன் டேரக்டர்கிட்ட, இதை பேசாமல் ரெயின் எஃபெக்டாக மாற்றிடலாமான்ட்டு. அவர் என்னைக்கு ரெயின் எஃபெக்டாக மாற்றினாரோ அன்னிலிருந்து மழை பெய்யறது நின்றுச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் நிறைய இது இந்த படத்தில் இருந்துச்சு. அதையும் மீறி இந்த படம் நல்லா முடிச்சு ஒரு ஃபைனல் ஸ்டேஜஸ்க்கு வந்தாச்சு. இப்போ நம்ம இங்கே ஆடியோ லான்ச்சுக்கு வந்துச்சு, 23ஆம் தேதி படம் வருது. இதுலேயும் நிறைய பிரச்சனை இருந்தது, நிறைய தடை இருந்தது. இந்த படம் எனக்கும் சரி அன்புக்கும் சரி ஒரு பெரிய லெசன். இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருக்குது, வெறும் சினிமா எடுக்கிறது வந்து இது ஈஸி, அதை எப்படி வெளியே நம்ம மக்களுக்கு சேர்க்குறோன்றது அடுத்த ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. அதில் என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத ஒரு பெரிய லெசன் 2 பேரும் கற்றுக்கிட்டோம். இப்போ ஆடியோ லான்ச்சுக்கு வந்தாச்சு. 23 நாங்கள் தியேட்டருக்கு வருவோம். நீங்கள் மக்கள், ப்ரெஸ், மீடியா, கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். மீண்டும் நான் இன்னும் பெட்டராக வாங்கிட்டே வருவேன். நீங்கள் எல்லாரும் தியேட்டருக்கு போய் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம். சாரி, அதே மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். என்னோட ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து கார்த்திக் ராஜா சாரோட ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இளையராஜா சார், நெக்ஸ்ட்டு யுவன் சங்கர் ராஜா சார். ஸோ ராஜா சாரில் இருக்க எல்லாம் நான் இதை சின்ன வயசில் இருக்கும்போது நினச்சிருக்கேன். ஏன்னா அப்பா சொல்லுவார் நாங்கள் ரொம்ப க்ளோஸ். இது எல்லாம் நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது கார்த்திக் ராஜா சாரோட பண்ணும்போது என்னோட ஃபஸ்ட்டு தாட்டே இதுவாக தான் இருந்துச்சு. என்னைக்காச்சும் ஒரு நாள் இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ண முடியுமா, இல்லாட்டி யுவன் சங்கர் ராஜா சார் கூட ஒர்க் பண்ண முடியுமான்னு தான் நான் நினச்சேன். நினச்சபடியே எனக்கு வந்து இது அமைஞ்சிருக்கு. அப்பாவோட ஆசீர்வாதத்தினால தான் நடந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இளையராஜா சார் ரொம்ப ஸ்வீட். நான் எத்தனை வாட்டி நாங்கள் அங்கே போய் நாங்கள் சாங்ஸ் நாங்கள் பார்த்தாலும், ரீரெக்கார்டிங் ஆடியோ உட்காந்தாலும் அவர் அன்புக்கு ஏற்ற மாதிரி அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்தாரு. நானும் இது வரைக்கும் 2-3 வாட்டி பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். படத்துக்கு நானும் இன்னும் படத்தை பார்க்கல, இனிமேல் தான் படத்தை பார்க்கணும். ஸோ மியூசிக்ஸ் 2மே அற்புதமாக வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், அண்ட் தேங்க்யூ.